நம்முடைய செய்தியாளர் லாவண்யா சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னை தவிர கடலூர்ல அந்த வெள்ள பாதிப்புகள் குறித்து அதற்கு அளிக்கப்படக்கூடிய அந்த நிவாரண உதவிகள் குறித்தும் பல்வேறு தகவல்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் விவேக்கும் இணைய போறாரு. முதல்ல நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் லாவண்யாவிடம் பேசலாம். லாவண்யா வணக்கம், நீங்க சொல்லுங்க. சென்னை சைதாப்பேட்டையில இந்த மழைநீர் எந்த அளவிற்கு தற்பொழுது இருக்கிறது, அதனை வெளியேற்றுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்துக்கிட்டு இருக்கு? லாவண்யா வணக்கம் மனோஜ். செம்பரம்பாக்கம் ஏரியின் உபரி நீர் வெளியேற்றப்பட்டதை அடுத்து அடையாறில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது செம்பரம்பாக்கம்லிருந்து வங்கக்கடல் கலக்கக்கூடிய அடையாறு பார்த்தீங்கள் என்றால் வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. குறிப்பாக சைதாப்பேட்டை மற்றும் கரையோரம் இருக்கக்கூடிய குடிசைகள் அனைத்துமே நீரில் மூழ்கி காட்சி அளிக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அருகாமையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அதே போன்று பள்ளிகளில் அவர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழக அரசு சார்பிலும் சென்னை மாநகராட்சி சார்பிலும் நிவாரணப் பொருட்களும் உணவுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் இவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய வீடுகள் இழந்து இந்த மக்கள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வழி செய்யும் வகையில் தமிழக அரசு ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடியவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக குடிசைகள் அனைத்துமே நீரில் மூழ்கி இருக்கும் காரணத்தினால் அவர்களுடைய பொருட்களும் நீரில் மூழ்கி இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளின் பள்ளி பைகள், புத்தகங்கள், அவர்களுடைய குடும்ப அட்டைகள் உள்ளிட்ட அனைத்துமே நீரில் மூழ்கி இருக்கும் காரணத்தினால் அவர்களுடைய இனி எதிர்காலத்தில் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை கடக்கப் போகிறோம் என்ற ஒரு சந்தேகமும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு உரிய நிவாரண பணிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய திடீர் நகர், ஜோதிமா நகர், அதே போன்று கலைஞர் நகர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுமே நீரில் மூழ்கி காட்சி அளிக்கிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட குடிசை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனோஜ்.